அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்று விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மகரம் ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கின்றன. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இந்த மகர ராசியிலே அடங்குகின்றன. இப்பொழுது மகர ராசிக்கு குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. இது நல்ல இடம், பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத இடங்களை விற்பனை செய்து ஒரு புதிய சொத்தை வாங்கும் வாய்ப்பு உள்ளது. கட்டடம், பாலங்கள், நிலங்கள் இவற்றையெல்லாம் குத்தகை எடுத்து செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே 11ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அது அவ்வளவு உகந்த இடமல்ல. ரோக குண சத்ருஸ்தானமாகும். சிலருக்கு தீராத வயிற்று வலி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களால் நம்பிக்கை மோசடி ஏற்படும். பெற்றோர்களின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. காப்பீட்டின் மூலம் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய நேரும். சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. சனி பகவான் இன்னும் கும்பத்தில் தான் இருக்கிறார். 7.5 சனி இன்னும் முடியவில்லை. இது வாக்கியப்படி நாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். திருக்கணிதப்படி தான் 7.5 சனி முடிந்து விட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அது பொருத்தமாக இல்லை. திருநள்ளாறில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற இருக்கிறது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. அப்பொழுது தான் 7.5 சனி முழுமையாக விலகும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப விரயங்கள் நடந்த வண்ணம் இருக்கும். உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். சிலர் கடன் பிரச்சனைக்காக தலைமறைவு வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகும். அரசியல் கட்சி தொடர்பு உடையவர்களுக்கு அரசியல் பதவிகள் வீடு தேடி வரும். ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 26 அன்று கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருகிறார். ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் பின்பக்கமாக வருவார்கள். ஆகவே அப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த காலகட்டத்தில் சிலரின் விலை உயர்ந்த பொருட்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். களவு போகவும் வாய்ப்பு இருக்கிறது. பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நாளில், அதாவது சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் 26 அன்று கேது பகவான் சிம்மம் ராசிக்கு பின்னோக்கி வருகிறார். கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார். அதாவது கேது 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ராசிக்கு 8ஆம் இடம். இது உகந்த இடமல்ல. அஷ்டம கேது, அஷ்டம காலம். ஆகவே தோல் மற்றும் சரும வியாதிகள் ஏற்படும். அரசு அதிகாரிகளின் குறுக்கீடு அதிகமாக இருக்கும். பழைய பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பொருளாதார தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம். வளர்பிறை சஷ்டி திதியில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் நல்ல பலன் தரும். தினைமாவு, தேன், வெல்லம், நெய் இவை யாவையும் ஒன்றாக கலந்து நெய் தீபம் ஏற்றி வர அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ வாராகி அம்மனை பஞ்சமி திதிகளில் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்ற நற்பலன் கிடைக்கும். தினமும் கால பைரவரை வணங்கி வாருங்கள். நீங்கள் நாய் வளர்த்தால் பரவாயில்லை, அதற்கு உணவு கொடுப்பீர்கள். அப்படி இல்லை என்றால் தெருநாய்களுக்கு ஒரு வேளையாவது உணவோ அல்லது பிஸ்கட்டோ வாங்கி போடுங்கள். அதன் மூலம் கால பைரவரின் அருள் கிடைக்கும். இந்த சேனலை வெற்றிவேல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.